கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ நமக்கு டேரெக்டாக எடிட்டோரியல் பேஜ் வந்துருங்க. 2 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட் எடிட்டோரியல் பேஜில் தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ட்ரீட்டி பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ட்ரீட்டி அப்படிங்கிறது இப்போ தான் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எதை சார்ந்த ட்ரீட்டி அப்படின்னு பார்த்தோம்னா பேண்டமிக் ட்ரீட்டி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேவா? பேண்டமிக் அப்படின்னா நமக்கு தெரியும், அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரியும். ஸோ நமக்கு ரீசெண்டாக தான் COVID-19 பேண்டமிக் அப்படிங்கிறது முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ அந்த பேண்டமிக் இருக்கப்பறம் 2021 செகண்ட் வேவ்லாம் நம்ம எதிர்கொண்டு இருந்தோம். ஓகேவா? அந்த காலகட்டத்தில் தான் ஒரு 25 நாடுகளோட பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் ட்ரீட்டி, ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது தேவைப்படுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேண்டமிக்லாம் இதுக்கப்புறமா வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், உலக நாடுகள் எப்படி அதை சமாளிக்கணும், அந்த மாதிரியான விஷயங்களை டீட்டெயில்டாக சொல்கிற மாதிரி ஒரு கைட்லைன்ஸை சொல்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது நாடுகளுக்கு மத்தியில் தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் அந்த ஒரு ட்ரீட்டியை டிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, வரைவு பண்ண ஆரம்பிச்சாங்க. யார் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உலக சுகாதார அமைப்பு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த ஒரு ட்ரீட்டியை வந்து டிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த டிராஃப்ட் அப்படிங்கிறது முடிஞ்சதுக்கு அப்புறமா நாடுகளுக்கு முன்னாடி வச்சு அதை பற்றின நெகோசியேஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த நெகோசியேஷன்ஸ் அப்படிங்கிறது 9 கட்டமாக முடிஞ்சு அடுத்து 10வது கட்டமான நெகோசியேஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு ட்ரீட்டி அப்படிங்கிறது கம்மிங் மே மந்த்துக்குள்ள ஃபைனலைஸ் ஆயிரும். ஒன்று இந்த ட்ரீட்டி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, இல்லை இந்த ட்ரீட்டி ஃபெயிலியர் ஆயிரும். ஏதாவது ஒன்று அந்த ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு மே மாதம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த பேண்டமிக் ட்ரீட்டி அப்படிங்கிற இந்த விஷயத்தில் என்ன மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு இந்த ட்ரீட்டி வரதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த ட்ரீட்டி வந்துச்சு, என்ன மாதிரியான பிரச்சனைகளை நாடுகள் எதிர்கொண்டாங்க, அந்த நாடுகளை அந்த பிரச்சனைகளை இந்த ட்ரீட்டி எப்படி அட்ரஸ் பண்ணியிருக்கு, அதனுடைய வரைவில் முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, இந்தியாவோட நிலைப்பாடு என்ன இதில் இந்த ஒரு ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும், அந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த ஆர்டிக்கலை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ட்ரீட்டியோட முக்கியமான சில பிரச்சனைகள் என்னென்னலாம் அட்ரஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்ன மாதிரியான இஷ்யூஸ்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பேத்தோஜன் சர்வைலன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு நோய் தொற்று, ஒரு நோய் கிருமி இருக்குது அப்படின்னா அதை சர்வைலன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம COVID-19 எடுத்துக்கிட்டோம்னா 2019 நவம்பர், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் காலகட்டத்திலேயே நமக்கு சைனாவில் அதிகப்படியான இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போலாம் நியூஸ் பேப்பரில் என்ன ரிப்போர்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இன்டர்நேஷனல் பேஜ் நிமோனியா லைக் வைரஸ் இஸ் அட்டாக்கிங் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. நிமோனியா போன்ற ஏதோ ஒரு நோய் வந்து சைனாவில் பரவிட்டு இருக்கு, வூகான் நகரத்தில் பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆனால் சைனா WHO தொடர்ச்சியாக ரிப்பீட்டடாக சைனா கிட்ட கேட்டுமே அவங்க வந்து எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல் அப்படிங்கிறத சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. பட் ஸ்டில் ஜான்வரி மந்த்ல தான் ஒரு பப்ளிக் ஹெல்த், ஒரு ஹெல்த் எமர்ஜென்சியா WHO சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரியில் நம்ம உலக நாடுகள் பல நாடுகளுக்கு பரவிடுச்சது. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் இருக்கப்போ இந்த பேத்தோஜன் சர்வைலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதை ரிப்போர்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒரு கிருமிகள் வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம WHO கிட்ட சொல்லணும். ஓகேங்களா? நாடுகளோட ஆப்ளிகேஷன் அது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஹெல்த் கேர் ஒர்க் ஃபோர்ஸ் கெப்பாசிட்டி. ஹெல்த் கேர் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த COVID-19 அப்போ. போதுமான ஆட்கள் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த மாதிரியான இஷ்யூஸை எப்படி அட்ரஸ் பண்ணணும். அடுத்தது சப்ளை செயின் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். நமக்கு தெரியும் மருந்துகள், இந்த மாஸ்க்கு, ஹேண்ட் சானிடைசருக்கே அவ்வளவு தட்டுப்பாடுகள் ஏற்பட்டுச்சு, விலை உயர்ந்து இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளை எப்படி அட்ரஸ் பண்ண போகிறோம். அடுத்தது டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அண்ட் IP ரைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஒரு நோயின்னு எடுத்துக்கிட்டாலே இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா நமக்கு நோய் கிருமிகளை ஷேர் பண்ணுறது ஒரு விஷயமா இருந்தாலும் அடுத்தது முக்கியமான விஷயமா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எக்ஸாக்ட் அந்த நோய்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அது என்ன டெஸ்டிங் பண்ணலாம். இப்போ RT-PCR டெஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க COVID-19க்கு. அண்ட் தென் நமக்கு நிறைய வேக்சின்லாம் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், மற்ற உலக நாடுகள் மற்ற கண்ட்ரிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணணும். அதில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா அந்த ஒரு வேக்சினை உருவாக்கக்கூடிய கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பேட்டன் கிளைம் பண்ணி வச்சுப்பாங்க. அதுதான் அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது சார்ந்த விஷயங்களை எப்படி அட்ரஸ் பண்ண போகிறோம், அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் உலகத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஸோ அதை WHO எடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரீட்டியை நெகோஷியேட் பண்ணுறாங்க. ஒரு பேண்டமிக் ட்ரீட்டி, அதனுடைய டிராஃப்ட் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ட்ரீட்டியில் என்னெல்லாம் சொல்ல வராங்க, இம்பார்ட்டண்ட்டான அப்ஜெக்டிவ்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க,
டு அட்ரஸ் த சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர்ஸ் ரிவீல்டு பை த COVID-19 அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ COVID-19 அது வந்ததுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு நாடுகளும் அவங்களோட ஹெல்த் கேர் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஃபெயிலியர்ஸாக பார்த்தாங்க. ஓகேவா, நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருந்த அமெரிக்காவில் கூட அவ்வளோ ஹெல்த் கேர் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த மாதிரியான ஃபெயிலியர்ஸை அட்ரஸ் பண்ணணும். உலகமாக சேர்ந்து உலக நாடுகள் எல்லாரும் இந்த ஒரு ஃபெயிலியர்ஸை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அதை அட்ரஸ் பண்ணுறது மூலயமா ஃபியூச்சர் பேண்டமிக்ஸை நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குது. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டு ஸ்ட்ரென்தன் பேண்டமிக் ப்ரிவென்ஷன் ப்ரிப்பேர்ட்னஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பேண்டமிக் இதுக்கப்புறம் ஒரு பேண்டமிக் வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். இன்கேஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும், அந்த பேண்டமிக்கு தகுந்த முறையில் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா, நமக்கு இந்த இன்டர்நேஷ்னல் டைமில் COVID-19 டைமில் வந்து என்னாச்சு அப்படின்னா, உலக நாடுகள் மத்தியில் ஒரு கோஆர்டினேஷன் ஒரு கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்துச்சு. முக்கியமான பிரச்சனை அந்த ஒரு கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது இருந்துருந்துச்சுனாலே நம்ம டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேக்சின் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ரஷ்யாவில் ஃபஸ்ட்டு ஸ்புட்னிக் V அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க வேக்சின். ஸோ அந்த ஒரு கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது இருந்துருந்துச்சுன்னா அந்த டெக்னாலஜியை பப்ளிக் கிட்ட சொல்லி உலக நாடுகள் கிட்ட சொல்லி உடனே வேக்சினை தயாரித்து டக்குன்னு இன்னும் சீக்கிரமாகவே அந்த லாக்டவுன்லேருந்து வெளியே வந்திருக்கலாம். மேபி இன்டர்நேஷனல் கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது இருந்துருந்துச்சுன்னா. ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்பெகுலேட் மட்டும் தான் பண்ண முடியும். பட் ஸ்டில் அந்த மாதிரியான ஒரு கோஆர்டினேஷன் அங்கே இல்லாமல் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு கோஆர்டினேஷன் வேணும் அப்படிங்கிறதையும் இது ஒரு அப்ஜெக்டிவாக வச்சிருக்காங்க. இந்த ஒரு பேண்டமிக் ட்ரீட்டில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அப்ஜெக்டிவாக அதை வச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு, அந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த மாதிரியான அப்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா, அவங்களோட உலக நாடுகளோட அந்த ஹெல்த் கேர் சிஸ்டம் அப்படிங்கிறது நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்குது உள்ள. ஓகேங்களா, மருத்துவ கட்டமைப்புகளை இருக்கக்கூடிய அந்த சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர்ஸை நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஓகேங்களா, எங்கெல்லாம் லேகிங்காக இருக்காங்களோ அதெல்லாம் நம்ம அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஃபியூச்சர் பேண்டமிக்ஸை தடுக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. பேண்டமிக் வராமல் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்கேஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணுங்கிறத சொல்கிறாங்க. வந்துருச்சு அப்படின்னா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது உலக நாடுகள் மத்தியில் ஒரு கோஆப்ரேஷன் ஒரு கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த பேண்டமிக் ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எசன்ஸாக இருக்குது, முக்கியமான விஷயங்களா இருக்கு. அதுக்கு இதுதான் அந்த டாக்கிங் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது அந்த ட்ரீட்டில இருக்கும். ஓகேங்களா, இந்த ஒரு ட்ரீட்னாலும் அப்படிதான் இருக்கும். இம்பார்ட்டன்டான டாக்கிங் பாயிண்ட்ஸ், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, என்ன மாதிரியான நெகோசியேஷன்ஸ் இருக்க போகுது, என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்க போகுது, அதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ தூரம் நம்ம போக தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இந்த 4 டாக்கிங் பாயிண்ட்ஸ் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். ஓகேவா, அடுத்தது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்ஜெக்டிவ் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இதை யார் செயல்படுத்த போகிறாங்க? ஓகேவா, ஸோ இது இன்னமும் ஒரு வரைவு கொள்கையாக தான் இருக்குது, வரைவு ஒப்பந்தமாக தான் இருக்குது. ஓகேவா, பேண்டமிக் ட்ரீட்டி அப்படிங்கிறது டிராஃப்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஓகேவா, இதில் இன்னும் நிறைய மாறுபாடுகள் வரலாம். ஆனால் நம்ம டிராஃப்ட் ட்ரீட்டியை ஸ்டடி பண்ணி வைக்கிறோம் இந்த இடத்துல. ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான நம்ம சொல்லியிருந்தோம் லேக் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கோஆர்டினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் கோஆர்டினேஷன் தேவை. உலக நாடுகள் மத்தியில் ஒரு ஒப்பந்தம் போடப்படுது அப்படின்னா அந்த ஒரு ஒப்பந்தத்தை சரியான முறையில் உலக நாடுகள் பார்த்துக்கிறாங்களா, அந்த ஒரு ஃபாலோ பண்ணுறாங்களா, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு பாடி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸில் வந்து மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா, ட்ரீட்டி போட்டு சைன் பண்ணிட்டா மட்டும் எல்லாமே அட்ரஸ் ஆயிடாது. அதுக்கு ரெகுலராக ஃபாலோ அப் வேணும், ரெகுலர் செக்அப் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ அதுக்கு என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அமைப்பு ஒரு கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் இந்த ட்ரீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை இம்ப்ளிமெண்டேஷனை பார்த்துக்கிறதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஓகேவா, ஸோ இது என்ன மாடலில் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு UNFCCC அப்படிங்கிற அமைப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க, யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத சொல்லியிருப்போங்க. ஓகேவா, இதுக்கு கீழே தான் இந்த காப் மாநாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் நடந்துட்டு வருது. COP21, ரீசெண்டாக COP26, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கியா. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் இது எல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா கிளைமேட் சேஞ்சுக்காக. இதே ஒரு மாடலை எதுக்காக கொண்டு வராங்க, ஹெல்த்துக்காக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. எதுக்காக, இம்ப்ளிமெண்டேஷனை பார்த்து இந்த ட்ரீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, அதை வந்து ஓவர்சீ பண்றதுக்காக
ஒரு இன்டர்நேஷனல் பாடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அடுத்தது இதில் இந்தியாவோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா இதை கடைசியாக கூட பார்க்கலாம். பட் ஸ்டில் இந்தியாவோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை இந்தியா தான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு அக்ரிமெண்ட் டாக்ஸில். ஓகேவா? சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை நம்ம முன்னாடியே பார்த்துட்டே வரோம். இந்தியா தான் குளோபல் சவுத்தோட லீடர் அப்படின்னு சொல்லி அது ஒரு அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை இந்தியா தான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. WHO சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜன். ஓகேவா? WHO வந்து 6 ரீஜனாக பிரிச்சிருப்பாங்க. அதில் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜனுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இந்தியா இருக்காங்க. ஸோ இந்தியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் ஓகே தான், ஏன்னா நமக்கு அதுலேருந்து நிறைய பெனிஃபிட்ஸ் தான் இருக்க போகுது. பட் ஸ்டில் ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது தேவைப்படுது. என்ன கிளாரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு நாடுகளும் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும், அவங்களோட ஆப்ளிகேஷன் என்ன, ஒவ்வொரு நாடுகளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது தேவைப்படுது. அதை இந்த ட்ரீட்டியை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும் அப்படிங்கிறது சொல்ல வராங்க இந்தியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ இந்தியா போன்ற டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு என்ன ஒரு கன்சர்ன் இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு கன்சர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எக்ஸாம்பிளுக்கு சைனா வச்சோம், நம்ம அங்கே வந்து வைரஸ் அட்டாக் ஆச்சு, அவங்க வந்து அந்த டேட்டாஸை ஷேர் பண்ணாமல் இருந்தாங்க. WHO கேட்டப்போ கூட எவ்ரி திங் இஸ் அண்டர் கண்ட்ரோல் அப்படிங்கிறத சொல்லிட்டே இருந்தாங்க. அது அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக ஆனதுக்கப்புறம் தான் அவங்க டேட்டாவை சொன்னாங்க உலக நாடுகளுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத. சடனாக இவ்வளோ டேட்டாஸை வந்து கொடுத்தாங்க. அதனால வேர்ல்டு கண்ட்ரிஸ்னால உடனே ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. இதுவே சைனாவில் இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே அந்த ஒரு புதுசாக ஒரு வைரஸ் பரவுது, இது என்ன நமக்கு தெரியல. ஸோ WHO ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வேர்ல்டு கண்ட்ரிஸ் அப்போ ஒன்னா சேர்ந்து அவங்களுக்கு இந்த ஒரு டீம் அனுப்பிச்சு, WHO ஒரு டீம் அனுப்பிச்சு, வேர்ல்டு கண்ட்ரிஸோட ஒரு டீம் அனுப்பிச்சு அதை சரி பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஓகேவா? அதுவும் ஒரு ஸ்பெகுலேஷன் தான், மேபி இருந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த வகையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு புதுசா ஒரு பேத்தோஜன் அட்டாக் ஆகுது, ஒரு கிருமி ஒரு நோய் தொற்று வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நாடுகள் உடனே அந்த பேத்தோஜன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டேட்டாஸை WHO ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் உலக நாடுகள் இதெல்லாம் WHO இதெல்லாம் சொல்கிறாங்க, பேத்தோஜன் அட்டாக் ஆச்சு அப்படின்னா உடனே அந்த டேட்டாவை ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் அந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ், லோ டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் என்ன ஒரு பயப்படுறாங்கன்னா நம்ம டேட்டாவை அந்த கிருமிகள் சார்ந்த ஒரு தரவுகளை நம்ம WHO கொடுக்குறோம், அவங்க அந்த தரவுகளை வந்து பயன்படுத்தி உலக நாடுகள் கிட்ட கொடுப்பாங்க. அந்த உலக நாடுகள் அவங்கக்கிட்ட அந்த நோய் வரதுக்கு முன்னாடியே அதுக்கான மருந்துகளை கண்டுபிடிச்சு அவங்க மக்களை காப்பாற்றிடுவாங்க. அந்த மருந்துகளை மறுபடியும் நம்மக்கிட்டேயே அதிக காசுக்கு விற்பாங்க. அப்போ நான் எதுக்கு அந்த டேட்டாவை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் அப்படிங்கிறது இருக்கு அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு WHO ஒரு மெக்கானிசம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான தரவுகளை நீங்கள் எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் அதை உலக நாடுகள்கிட்ட கொடுத்து அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிப்போம், மருந்துகளை கண்டுபிடிப்போம். மறுபடியும் அந்த மருந்துகளை ஒரு 10% 20% ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு தருவோம் அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு மெக்கானிசம் அப்படிங்கிறது ஒரு கன்சர்னாக இருக்கு. ஓகேங்களா? இந்த நெகோசியேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் ஒரு ஹேர்டலா இருக்கக்கூடியது இந்த ஒரு நெகோசியேஷன், இந்த ஒரு மெக்கானிசம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான கன்சர்ன்ஸ் தான் லோ டெவலப்டு அண்ட் இந்தியா மாதிரியான டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு இருக்கக்கூடிய கன்சர்னாக இருக்குது. வேர்ல்டு கண்ட்ரிஸ், டெவலப்டு கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து இந்த டெக்னாலஜி ஷேரிங், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அந்த பேட்டன்ஸ் போன்ற விஷயங்களில் நெகோசியேஷனுக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது அவ்வளோ எளிதில் அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கன்சர்னாக இருக்குது. லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ்க்கு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மெக்கானிசம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் அந்த அக்ரிமெண்ட்ல என்னென்ன இஷ்யூஸை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நமக்கு வேர்ல்டு கண்ட்ரிஸ் முன்னாடி என்னென்ன இஷ்யூஸ் இருந்துச்சு, அந்த விஷயங்களை எப்படி WHO இந்த அக்ரிமெண்ட் மூலயமா அட்ரஸ் பண்ணுறாங்க, இந்த ட்ரீட்டி மூலயமா அட்ரஸ் பண்ணுறாங்க, அதில் இந்தியாவோட நிலைப்பாடு என்ன, இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி மேற்கத்திய நாடுகளுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? கடைசியாக இந்த அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட்டு இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு ட்ரீட்டி, இந்த ஒரு பேண்டமிக் ட்ரீட்டி அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் மெக்கானிசம் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ
சும்மா நம்ம ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணி எல்லா நாடுகளும் ஓகே அப்படின்னு சொல்லி சைன் பண்ணால் மட்டும் பார்த்தாது, அதுக்குன்னு எக்ஸாக்டாக ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் மெக்கானிசம் அப்படிங்கிறது தேவைப்படுன்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் தான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ண விஷயமா இருக்கும். ஸோ வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேண்டமிக் ட்ரீட்டி அப்படிங்கிறது இப்போ தான் நெகோசியேஷன் ஸ்டேஜஸில் இருக்குது. மே மந்த்துக்குள்ளே ஃபைனலைஸ் ஆயிரும். ஒன்று இம்ப்ளிமெண்ட் ஆகலாம், இல்லை அப்படியே அந்த ட்ரீட்டி அப்படியே போகவும் செய்யலாம். ஓகேங்களா? பட் ஸ்டில் இந்த ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிறது நமக்கு பேண்டமிக் ட்ரீட்டி அப்படிங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கு பார்த்த இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இதுதான். அடுத்தது பார்த்தோம்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஃபுட் வேஸ்டேஜ் பற்றி ஒரு ஆர்டிகல் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபுட் வேஸ்டேஜ் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் சில டேட்டாஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அக்ராஸ் த குளோப் வேஸ்டட் ஓவர் 1 பில்லியன் மீல்ஸ் a day in 2022 அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒரு நாளைக்கு 1 பில்லியன் அந்த ரேஞ்சில் நம்ம ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? 1 பில்லியன் மீல்ஸ் அ டே அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஈவன் அஸ் 783 மில்லியன் பீப்புள் ஸ்ட்ரகிள்டு வித் ஹங்கர் and a third of humanity faced food insecurity according to Food Waste Index Report 2024. So இந்த Food Waste Index Report 2024 அப்படிங்கிறத யுனைடெட் நேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 783 மில்லியன் பீப்புள் அவங்களுக்கு வந்து ஃபுட் இன்செக்யூரிட்டி இருந்தாலுமே உலகம் என்ன பண்ணுது, ஒரு நாளைக்கு 1 பில்லியன் மீல்ஸ் அ டே ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது இன்னும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்சல்யூட் நம்பர்ஸில் பார்த்தோம்னா நமக்கு 2022 மட்டும் 1.05 பில்லியன் டன்ஸ் ஆஃப் ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உலக அளவில் பார்க்குறப்ப 1.05 பில்லியன் டன்ஸ் ஆஃப் ஃபுட்டை வந்து உணவுப் பொருட்களை வந்து நம்ம வந்து வீணடிச்சிருக்கோம், வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு இதெல்லாம் என்ன ஒரு பேக்ரவுண்டில் சொல்கிறாங்க, இந்த ரிப்போர்ட்டே என்ன ஒரு பேக்ரவுண்டில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ வேஸ்ட் அப்படிங்கிறது மார்ச் 30 வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகேவா? இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ வேஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு பின்னணியில் அந்த ஃபுட் ரிப்போர்ட் அப்படிங்கிறத யார் கொடுத்துருக்காங்கன்னா யூஎன் கொடுத்துருக்காங்க. ஃபுட் வேஸ்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறத. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 2022 அப்படிங்கிற அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 1.05 பில்லியன் டன்ஸ் ஆஃப் ஃபுட்டை வந்து உலகம் வேஸ்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை ரீஜன் வைஸ் வந்து பிரித்து பார்ப்பாங்க. ஹை இன்கம் கண்ட்ரிஸ் வந்து அதிகமாக வேஸ்ட் பண்ணுறாங்களா, லோ இன்கம் கண்ட்ரிஸ் அதிகமாக வேஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ நம்ம மத்தியில் பரவலாக ஒரு ஐடியா அப்படிங்கிறது இருக்கும், ரிச் கண்ட்ரிஸ் தான் அதிக ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது தப்பு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லோ இன்கம் கண்ட்ரிஸ் தான் அதிகமான ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வெயில் அதிகமாக அடிக்கக்கூடிய ரீஜன்ஸில் தான் ஃபுட் அதிகமாக வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி ரூரலை கம்பேர் பண்ணுறப்போ அர்பன் ஏரியாஸில் தான் அதிகமான ஃபுட் வேஸ்டேஜ் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பல நாடுகள்கிட்ட இந்த ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஃபுட் வேஸ்டேஜை கால்குலேட் பண்ணுறதுக்கான மெக்கானிசமே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? எவ்வளோ ஃபுட்டை ஒரு நாளைக்கு வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கால்குலேட்டிங் மெக்கானிசம் அப்படிங்கிறது இல்லை, அது ஒன்லி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ட மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஓகேவா? கடைசியாக முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுட் வேஸ்டேஜையும் நமக்கு கிளைமேட் சேஞ்சையும் வந்து ரிலேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அது எப்படி ரிலேட் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். Detailing the link between food waste and climate change, the report found that food loss and waste generated 8 to 10% of annual global greenhouse gas emissions, almost 5 times that of the aviation sector அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபுட் வேஸ்ட் பண்ணுறனால அதுலேருந்து ஜெனரேட் ஆகக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அப்படிங்கிறது 8 to 10% அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 8 to 10% ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுற ஃபுட்லேருந்து வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது வந்து அந்த விமானத்துறை அப்படின்னு சொல்லுவோம், ஏவியேஷன் செக்டர், அது எமிட் பண்ணக்கூடிய அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸோட 5 times அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், ஆல்மோஸ்ட் 5 times தட் ஆஃப் த ஏவியேஷன் செக்டார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம வேஸ்ட் பண்ணுற ஃபுட்டு எவ்வளோ இருக்குது, 1.05 பில்லியன் டன்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது. ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம். அதுலேருந்து 8 to 10% ஆஃப் greenhouse gas emissions வருது. அது 5 times that of the aviation sector-ஆக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ரிப்போர்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ மற்றபடி பார்த்தோம்னா நமக்கு வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இல்லை. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் 2 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பார்த்துருக்கோம். ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் தான். பேண்டமிக் ட்ரீட்டியும் சரி, இந்த யூஎனோட ரிப்போர்ட்டும் சரி, எக்ஸாமில் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நாளைக்கு ஹிந்து பேப்பர் அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.